மனிதர் சிவபாக்கியரை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் மிக குறைவானவை, ஆனால் அபூர்வமானவை. தெய்வங்களுடைய திருவுருவச் சிலைகளை செய்து கொடுக்கக்கூடிய குடும்பத்திலே அவர் பிறந்தார் என்று கருதப்படுகிறது. அவருக்கு இளமையிலேயே ஆன்மீக நாட்டம் ஏற்பட்ட காரணத்தால் தன்னுடைய குரு யார் என்று தேடி காசிக்கு சென்றிருக்கிறார். இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அதே இடத்தில் இருந்தபடி தன்னுடைய வேலையை முழு ஈடுபாட்டோடு அவர் செய்து வருவதை பார்க்கிறார். அவரை அணுகி இவர் கேட்கிறார், நானும் உங்களைப் போல் ஆக வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த மனிதர் சொன்னாராம், கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போவானா என்று கேட்டாராம். இதுவும் நாம் அன்றாட வழக்கில் பயன்படுத்துகிற பழமொழி, ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் புரியாமலேயே பயன்படுத்துகிற பழமொழி. இந்த எண்சான் உடம்புக்கு கூரையாக இருக்கக்கூடியது தலை. நம்முடைய உச்சந்தலை சகசிரஹாரம் என்கிற ஒரு சக்கரத்தை கொண்டிருக்கிறது. அது 1000 இதழ் கொண்ட தாமரை என்று உருவகிக்கப்படுகிறது. அந்த தாமரையிலே உறவக்கூடியவராக சிவபெருமான் விளங்குகிறார். நீங்கள் பல ஆலயங்களிலே பார்ப்பீர்கள், அருளாளர்கள் வழிபடுகிற போது 2 கைகளையும் தூக்கி தலைக்கு மேல் வழிபடுவார். அது எதை காட்டுகிறது? தலைக்கு மேலே சிதாகாச பெருவெளியிலே சகசிரஹாரத்திற்கு மேல் இருக்கிற இறைவனை வணங்குகிறேன் என்பதை காட்டுகிறது. அப்ப நம்முடைய சகசிரஹாரத்தில் இருக்கக்கூடிய சிவனை பிடித்து விட்டால் நீங்கள் வானமேறி வைகுந்தம் போக வேண்டிய வேலை இல்லை என்கிறார். இதுதான் அந்த பழமொழியுடைய உண்மையான பொருள்.